الإسلام وما كنا لنهتدي لولا أن هدانا الله أرسل رسوله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் சொர்க்கத்தில் சில உணவு வகைகளை ஏற்பாடு செய்கிறான். அந்த உணவு வகைகளை குறித்து அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே வர்ணிக்கிற பொழுது, உணவுகள் மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமானது. மனிதன் இன்றைய உலகம் நவீன இந்த உலகத்தில் பாருங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணவு சாப்பாடு என்பதற்காக வேண்டி எந்த ஊரில் எந்த ஃபேமஸான கடை இருக்குதோ அங்கே போய் ஒரு சகன் 15,000 ரூபா என்றாலும் கொடுத்து திங்கிறதுக்கு தயாராக அதற்கென்று வாலிபர்கள் வாகனம் பிடித்து போய் சாப்பிட்டு விட்டு வருகின்ற மனோநிலை எங்களிடத்தில் இருக்கிறது. அது பிழை அல்ல, அது பிழையான ஒன்று அல்ல. ஆனால் அல்லாஹு தஆலா இதற்காகத்தான் மனிதன் அதிகம் உணவை விரும்புகிறவன். அதனால் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலும் அந்த உணவுக்குரிய ஏற்பாட்டை வைத்திருக்கிறான். இன்றைக்கு சில கிராமங்களில் சில நகர்ப்புறங்களில் சில முக்கியமான சில கடைகள் இருக்கும். அங்கே போய் நாம் சாப்பிட்டு விட்டு வருவோம். அங்கு இன்னும் பலர் ட்ரிப் போகின்ற பொழுது கூட போய் சாப்பிட்டு விட்டு வருவார்கள். இது மனிதன் விரும்பக்கூடிய ஒன்று. இதை மறுமையிலும் இறைவன் அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு மறுமையிலும் இறைவன் அந்த ஏற்பாட்டை வைத்திருக்கிறான். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், முத்தகீன அலல் அராயிக், அவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகள் சோஃபா செட்டுகளில் அமர்ந்திருப்பார்கள், சாய்ந்திருப்பார்கள். அங்கும் இந்த சாய்மான கதிரைகளில் இருக்கும், அங்கு அவர்கள் சாய்ந்திருப்பார்கள். இன்னும் சில வசனங்களில் அலா சுருரின் முத்தகாபிலின், கட்டில்களில் அவர்கள் முகம் பார்த்து படுத்து கொண்டிருப்பார்கள். என்ன செய்ய போகிறார்கள் தெரியுமா? அப்படி சாய்ந்தவாறு இன்பமான ஒரு சூழலில் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றால் அவர்கள் சாப்பிட போகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்னத்தை சாப்பிட போகிறார்கள்? வஃபாக்கிஹத்தின் கஸீராம், அங்கு நிறைய பழங்கள் இருக்கிறது. லா மக்தூஅத்துன் வலா மம்னூஆ, அது முடியாது, முடிஞ்சு போகாது. அது சீசனுக்கு காய்க்கிறவைகளும் அல்ல, எப்பவுமே இருக்கும், விரும்புகிற நேரமெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி எல்லாம் சொல்கிறான், அந்த பழங்கள் எப்படி என்றால் வஃபாக்கிஹத்தின் மிம்மா யஷ்தஹூன், மனிதன் எந்த பழத்தை விரும்புகிறானோ அது அங்கே இருக்கும், எல்லா பழமும் இருக்கும். நீங்கள் கேட்கிற நேரம், விரும்பப்படுற நேரம் எல்லாமே கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக் லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா, அவர்கள் சோஃபா செட்டுகளில் அப்படியே சாய்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் சூரிய உஷ்ணத்தையும் கடும் குளிரையோ அவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள். அப்படி சூடடிக்காது, அப்படி குளிர்மையும் அடிக்காது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அல்லாஹு தஆலா, வதானியத்தன் அலைஹிம் திலாலுஹாம், அங்கு இருக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றி எல்லாம் வர்ணிக்கிற பொழுது எப்படி வர்ணிப்பான் தெரியுமா? அங்கு மரங்கள் இருக்கும், பல மரங்கள் இருக்கும். ஒரு மரத்துக்கு கீழால் உள்ள நிலத்தை கடந்து செல்ல வேண்டுமாக இருந்தால் ஒருவர் வாகனத்தில் 100 வருடங்கள் பயணித்தாலும் அந்த நிழலை தாண்டிவிட முடியாது. அந்த அளவு ஒரு மரத்தின் நிழல். அப்படியான மரத்தை குறித்து, அதே போன்ற ஆறுகள், நதிகளை குறித்து அல்லாஹு தஆலா அங்கு பேசுவதை பார்க்கலாம். அப்போ பாருங்க, முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அவர்கள் சோஃபா செட்டுகளில் தங்கி சாய்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் மர நிழல்களுக்கு கீழால் இருப்பார்கள், நிழல்களுக்கு கீழால் இருந்து கொண்டு சோஃபா செட்டில் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். வதுல்லிலத் குதூபுஹா தத்லீலாம், அவர்களுக்கு பல குலைகள் அப்படியே தொங்கி அருகாமையிலே அவர்களுக்கு வந்திருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், குதூபுஹா தானியா, அந்த பல குலைகள் அவர்களுக்கு அருகாமையில், அவர்கள் சோஃபா செட்டில் தூங்கி கொண்டிருப்பார்கள், சாய்ந்து கொண்டிருப்பார்கள், அவங்களுக்கு பக்கத்திலேயே அது வரும். அவங்களுக்கு சொல்லப்படும், குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லப்தும் ஃபில் ஐயாமில் காலியாம், இந்த உலகத்தில் நீங்கள் செய்த நல்லறங்களுக்காக வேண்டி நீங்கள் உண்ணுங்கள், பருங்கள், தின்னு குடி, எந்த தடையும் இல்லை என்று அல்லாஹு தஆலா உண்ண கொடுத்து விடுவான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அவங்க சோஃபா செட்டில் சாய்ந்து கொண்டே என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த பழங்களை, விரும்புகிற பழங்களை சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். மின் குல்லி ஃபாக்கிஹத்தின் ஸௌஜான்,
ஒவ்வொரு பழத்திலையும் 2 சோடி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை மாற்றம் பெற்றதாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன். பறவைகள் சமைக்கப்பட்ட, அதாவது அவங்க எந்த பறவையின் இறைச்சியை சாப்பிட வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளம் இயங்குகிறதோ அந்த பறவையின் மாமிசம் அவர்களுக்கு அங்கு உணவாக கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சோதரர்களே, இந்த வர்ணனை கற்பனை பண்ண முடியாது. சாய்ந்து கொண்டு சோபா செட்டுகளை தாங்கி சாய்ந்து கொண்டு பறவைகளின் மாமிசங்களை பழங்களை எல்லாம் அவர்கள் அருகாமையில் இருந்து கொண்டே அவர்கள் பறித்து சாப்பிடுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு இன்னொரு வர்ணனை என்ன தெரியுமா? சொர்க்கத்தின் வர்ணனைகளில் மிக முக்கியமானது, அந்த சொர்க்கம் என்பது ஒரு தோட்டமாக இருக்கும். அந்த தோட்டத்தை பற்றி அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் எல்லா வசனங்களையும் எடுத்து பாருங்கள். தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார். இந்த வாசகம் குர்ஆனில் சுவனத்தை பற்றி இறைவன் சொன்னால் அதை தொடர்ந்து தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் என்றையும் சேர்த்துத்தான் இறைவன் சொல்லுவான். அதாவது அங்கு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று இறைவன் வர்ணிக்கிறான். அந்த ஆறுகளை குறித்து சூரா முஹம்மதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த ஆறுகளை பற்றி ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின். எந்த கலங்களும் இல்லாத நீராறுகள் அங்கு ஓடும். வஅன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு. சுவை மாறாத பால் ஆறுகள் அங்கு ஓடிக்கொண்டிருக்கும். வஅன்ஹாரும் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தில் லிஷாரிபின். குடிக்கிறவங்களுக்கு கூட இன்பமான மதுரமானதாக சாராய ஆறுகள் அங்கு ஓடிக்கொண்டிருக்கும். வஅன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபாம். அன்று அந்த சொர்க்கத்தில் தேன் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதை திருமறை குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் வர்ணிக்கிறான். அன்புள்ள சோதர்களே, வலஹும் மமின் குல்லி ஸமராத். அவர்களுக்கு எல்லா வகையான பழங்களும் அங்கு கிடைக்கிறது என்பதையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். அப்படி என்றால் பாருங்கள், நீராறு தெளிவான நீர். அப்படியானால் தண்ணியை பார்த்தால் தண்ணிக்கு கீழால் இருக்கக்கூடிய அந்த மண் விளங்குகின்ற அளவுக்கு அது தெளிவான நீராக இருக்கும். பாலாறு அவ்வளவு சுவைமிக்கதாக இருக்கும். தேனாறு, அதாவது சாராய மது அவர்களுக்கு ஆறுகளாக அங்கு ஓடும் என்பதை இறைவன் வர்ணிக்கிறான். மனிதன் விரும்புவது இதை அல்லவாம். இந்த உலகிலும் இவைகளை அல்லவா மனிதன் விரும்புகிறான். தண்ணியை குடிக்கிறனாலும் எந்த தண்ணி குடிக்கணும் என்பதை கூட தெரிவு செய்து குடிக்கிறான். பால் குடிப்பதையும், பசுப்பால் குடிப்பது, ஒட்டகங்களின் பால்களை குடிப்பதையும் விரும்பி அருந்துகின்ற மனோநிலை கொண்டவனாக மனிதன் இருக்கிறான். அந்த இன்பத்தையும் அங்கு இறைவன் கொடுக்கிறான். இந்த உலகில் போதைக்கு அடிமையாகி போதையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அந்த மதுவை கூட அங்கு ஆறாக இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கிறான். இந்த உலகில் எந்த ஒன்றாக இருந்தாலும், அதாவது நோய்க்காக வேண்டியும் இன்பத்திற்காக வேண்டியும் அருந்துகின்ற தேனை கூட இறைவன் ஆறாக அமைத்து கொடுக்கிறான் என்று சொன்னால், அன்புள்ள சோதர்களே, கற்பனைகளால் சிந்திக்க முடியாது, கற்பனை செய்து பார்க்க முடியாது அந்த சுவர்க்கம் என்பதை. அதே போன்று பாருங்கள் சோதர்களே, அந்த மதுவை குறித்து அல்லாஹ் தஆலா ஒரு பாடமே நடத்துகிறான். அந்த மதுவை கூட உங்களுக்கு பரிமாறுகின்றவர்கள் யார் தெரியுமா? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அலா சுருரின் மௌதூனா முத்தகீன அலைஹா முத்தகாபிலின். நீங்கள் கட்டில்களில் சுவர்க்கவாதிகள் படுத்து கொண்டிருப்பார்கள், ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பார்கள். யதூஃபூன அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன். அவர்களில் இளம் வயதுடைய சிறுவர்கள் அவர்களை சுத்தி வந்து கொண்டிருப்பார்கள். பிஅக்வாபின் வ அபாரிகி வ கஅஸின் மின் மஈன். அவர்களிடத்தில் குவளைகள், கோப்பைகள் இருக்கும். அந்த கோப்பைகளில் அவர்கள் மதுவை ஊற்றிக்கொண்டு கட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த சுவர்க்கவாதிகளிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பார்களாம். லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன். அந்த சுவர்க்கத்தில் அவங்களுக்கு லா யுஸத்தஊன அன்ஹா, தலைவலி வராது, அந்த தலை சுத்து ஏற்படாது. சாராயம் குடிச்சிட்டு தலை சுத்திட்டு நிற்கிற மாதிரி சுத்துதல் அங்கு இருக்காது. வலா யுன்ஸிஃபூன், அவர்கள் மதிமயக்கத்திலும் இருக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் இந்த உலகில் அது பலவீனம். அங்கு அப்படியா எங்கள் கற்பனை வரும். அங்கே ஒரு கிக் இல்லாட்டி, ஒரு போதை இல்லாட்டி, ஒரு நிலை மாறாட்டி அது என்னத்துக்கு அந்த இன்பம், அது என்னத்துக்கு என்று சிந்தனை வரலாம். அந்த சுவர்க்கத்தில் அந்த இன்பத்தை, இந்த இன்பம்
பிரயோசனமே இல்லை என்கின்ற அளவுக்கு அந்த சுவர்க்கத்தின் மதுரமானதாக இருக்கும், இன்பமானதாக இருக்கும். இந்த உலகில் உனக்கு இன்பத்தை அனுபவிப்பதற்கு இந்த மதுவை நீ அருந்துவதற்கு இறைவன் தந்திருக்கிறான் என்றால் அந்த படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு சுவனவாதிக்கு கொடுக்குகின்ற மதுவை எப்படி மதுரமாக கொடுக்க வேண்டும் என்பது ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி உணவுகள், எல்லா வகையான உணவுகளும் எல்லா வகையான பானங்களும் அவனுக்கு கிடைத்தாலும் அந்த நாளில் அல்லாஹு தாலா சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவர்கள் மலம் கழிக்க மாட்டார்கள். எப்படி சொன்னார்கள் என்றால், ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யபூலூன், அவங்க எவ்வளவுதான் தண்ணியை குடித்தாலும், எவ்வளவுதான் மதுவை குடித்தாலும், எவ்வளவுதான் தேனை குடித்தாலும், லா யபூலூன், அவர்கள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். சொர்க்கவாதிகள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். வலா யத்தகவ்வதூன், அவர்கள் எவ்வளவுதான் பறவைகளின் மாமிசங்களும் அவன் விரும்புகின்ற உணவுகளை எல்லாம் சாப்பிட்டாலும் வலா யத்தகவ்வதூன், அவன் மலம் கழிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் தின்னுகின்ற உணவு எங்கே போகிறது, குடிக்கிற பானம் எங்கே போகிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமா ஹுவ ஜுஷாம், அது ஒரு ஏப்பத்தின் வழியாக வெளியேறிவிடும் என்றார்கள். ஒரு ஏப்பம் தான் போகும், அவனுக்கு அது செமிபாடு அடைந்துவிடும், அவனுக்கு அது அந்த தேவைகள் இல்லாமல் போய்விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கான இந்த சுவர்க்கம் என்பது நாம் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற விடயம் என்றால், வஅத்தியுல்லாஹ வர் ரசூல், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் நாளை மறுமை. வத்தகுல்லாஹ் வஅத்தியுல்லாஹ வர் ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழுங்கள், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள், நீங்கள் அருள் பாலிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிறான். அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த உலகில் நாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் தான் நாளை மறுமையில் சுவர்க்கம் கிடைக்கும் என்ற செய்தியை பதிவு செய்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னை உங்களை புரிந்து கொள்வானாக. வா குலு கோலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃூருர் ரஹீம்.